அகத்தினை யானை முகத்தனை இந்தின் இளம்பிறை போல வெயிட்டனை நந்தி மகந்தனை நாணக் கொழுந்தனை புந்தி வைத்தடி போற்றுகின்றேனே. சரணம் சரணம் சரணம். அன்பினாலே எமையாண்டு சொல்லதிகாரம் எமக்களித்து வித்தை பழி புய வைத்த வித்தகனே சர்க்குருவே. விண்ணி வரும் வீந்து நிற்கும் வித்தியை எமக்களித்து கண்போல் காத்து நிற்கும் சர்க்குருவே போற்றி போற்றி. ஸ்ரீராம ஜெயராம. அனைவருக்கும் வணக்கம். சென்ற வீடியோவில் ஆட்சி வீடுகள், அதாவது 9 கிரகங்களுக்கும் ஆட்சி வீடு என்னென்ன அப்படிங்கிறத பற்றி தெளிவாக பேசணும். உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஆட்சி வீடெல்லாம் சுலபமாக இருந்ததா மனப்பாடம் பண்ணுறதுக்கு? இதை நீங்கள் கமெண்டில் போடுங்க. சுலபமாக இருந்தது அப்படிங்கிறத உங்கள் கருத்துக்களை கமெண்டில் போடுங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, 9 கிரகங்களும் ஆட்சி பெற்ற வீடுகள். இல்லை சாரி, உச்சம் பெற்ற வீடுகள். ஏன்னா ஏற்கனவே ஆட்சி வீடு நம்ம பார்த்தாச்சு, மறுபடியும் ஆட்சி வீட்டையாக நம்ம பார்க்கணும். அதனால் உச்சம் பெற்ற வீடுகள். உச்சம் என்ன? உச்சம் என்ன? ஸ்ட்ராங்கன்னு அர்த்தம். ஒரு கிரகம் உச்சத்தில் இருந்துட்டால் 100 பலனை செய்யும், ஒரு பலன்கள் செய்யும். நல்ல கிரகத்தில் இருக்குதுன்னு அர்த்தம். உச்சம் என்றால் நல்லது என்பது நம்ம எடுத்துக்கொள்ளலாம். அதனால் 9 கிரகங்களும் எந்தெந்த வீட்டில் உச்சம் பெறாங்க, உச்ச வீட்டில் போய் எங்கே நிற்கிறாங்க அப்படிங்கிறது இது முக்கியமான ஒரு பாயிண்ட்டு. இதை ரொம்ப ரொம்ப தெளிவாக படித்து இதை ரொம்ப மனசுக்குள்ள நிறுத்தணும். ஏன்னா எந்தெந்த கிரகம் இங்கே உச்சம் பெற்றிருக்கு அப்படின்னு இதை நம்ம என்ன பண்ணுறதுன்னா ஆழமாக இறங்கணும். இதில் பொறுத்த வரைக்கும் இதை பார்த்துங்க. உச்சம் பெற்ற வீடுகள் அப்படின்னா, சூரியன் எங்கே உச்சம் பெற்றிருக்காரு? மேஷத்தில் உச்சம் பெற்றிருக்காரு. நல்லா கவனிங்க. மேஷத்தில் சூரிய பகவான், மேஷத்தில் சூரிய பகவான் உச்சம் பெற்றிருக்காரு. ரிஷபத்தில் சந்திர பகவான் உச்சம் பெற்றிருக்காரு. ரிஷபத்தில் சந்திர பகவான் உச்சம் பெற்றிருக்காரு. கடகத்தில் குரு பகவான் உச்சம் பெற்றிருக்காரு. நல்லா கேளுங்க. கடகத்தில் குரு பகவான் உச்சம் பெற்றிருக்காரு. கன்னியில் புதன் பகவான் அவர் உச்சம் பெற்றிருக்காரு. துலாமில் சனி பகவான் அவர் உச்சம் பெற்றிருக்காரு. விருச்சிகத்தில் ராகு கேது இந்த 2 கிரகமும் உச்சம் பெற்றிருக்கு. மகரத்தில் செவ்வாய் உச்சம் பெற்றிருக்கு. மீனத்தில் சுக்கிரன் உச்சம் பெற்றிருக்கு. பார்த்தீங்களா? இது நல்லா கவனிங்க. 9 கிரகங்களும் எந்தெந்த வீட்டில் உச்சம் பெற்றிருக்கு, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். நல்லா மனப்பாடம் பண்ணணும். அதனால் கவனத்தில் வச்சுக்கோங்க. மேஷத்தில் சூரியன் உச்சம், ரிஷபத்தில் சந்திரன் உச்சம், கடகத்தில் குரு உச்சம், கன்னியில் புதன் உச்சம், துலாமில் சனி உச்சம், விருச்சகத்தில் ராகு கேது உச்சம், மகரத்தில் செவ்வாய் உச்சம், மீனத்தில் சுக்கிரன் உச்சம். இதுதான் உச்சம் பெற்ற வீடுகள். ஒவ்வொரு கிரகமும் அதாவது ஸ்ட்ராங்காக உட்காரக்கூடியது. இது நல்ல பலனை கொடுக்கக்கூடிய இடங்கள். செவ்வாய் உச்சம் பெற்றிருக்கு, நல்ல பலன் தானே அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். குரு உச்சம் பெற்றிருக்கு, நல்லது தானே. அதுவும் தான் ஆட்சி வீட்டிலேருந்து அதோட நல்லதாக இருக்கும். சரிங்களா? ஆமாம், இது உச்சம் பெற்ற வீடுகள். இதை நீங்கள் இந்த வீடியோவில் நன்றாக மனப்பாடம் பண்ணிக்கங்க. இந்த வீடியோவில் உச்சம் பெற்ற வீடுகளை பற்றி நாம் 9 கிரகங்களை வைத்து கட்டத்திலேயே நாம் தெளிவாக சொல்லிட்டோம். இதை நீங்கள் தெளிவாக படித்து மனப்பாடம் பண்ணிக்கோங்க. அடுத்தது நீசம் பெற்ற வீடுகள். அடுத்த வீடியோவில் நீசம் பெற்ற வீடுகள் எந்தெந்த கிரகம் எங்கெங்கே நீசம் பெற்றிருக்கு அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த உச்சம் பெற்ற வீடுகள் நல்லா மனப்பாடம் பண்ணுங்க. அடுத்த வீடியோ வர்றதுக்குள்ளே இதை மனப்பாடம் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோவில் நீசம் பெற்ற வீடுகள் அதை பற்றி
தெளிவாக பார்க்க போகிறோம். ஓகேங்களா?